அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. என்னதான் அதிமுகவில் சலசலப்பு அடங்கி சில நாட்கள் அமைதி திரும்பி இருந்தாலும் பதவி விவகாரத்தில் இபிஎஸ் சொன்ன வார்த்தையை காப்பாற்றவில்லை என்ற வருத்தம் எஸ்பி வேலுமணி தரப்புக்கு இன்னும் இருக்கவே செய்கிறது. அதனால் தலைமைக்கு எதிரான அவர்களின் கோபச்சூடும் ஆறவில்லை. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு இரு அணிகளாக பிரிந்த அதிமுகவினர் அதன் பிறகு பேச்சுவார்த்தை, மன்னிப்பு கடிதம் என பல நிபந்தனை படிகளை கடந்து ஒரு வழியாக ஓரணியாக இணைந்தனர். தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்த வேலுமணி தரப்பினரின் கட்சி பதவிகளை பறித்த இபிஎஸ் அதன் பிறகு அவர்களுக்கு பெயரளவில் உள்ள அலங்கார பதவிகளை கொடுத்து வாயை அடைத்தார். அந்த பதவிகள் தங்களுக்கு வேண்டாம் என வேலுமணி தரப்பு போர்க்கொடி தூக்கியது. ஆனால் அந்த கொடிக்கெல்லாம் இபிஎஸ் அசைந்து கொடுக்கவில்லை. இந்த விவகாரம் நீரு பூத்த நெருப்பு போல உள்ளுக்குள் உரசலை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் எம்எல்ஏ அலுவலக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம், கேபி அன்பழகன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது இபிஎஸ் தங்களுக்கு வழங்கியுள்ள புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என கூறிய எஸ்பி வேலுமணி, எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா காலத்திலிருந்தே கட்சிக்காகவும் அதிமுக ஆட்சி அமைவதற்காகவும் உழைத்தவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தோம். அதோடு இபிஎஸ் முதலமைச்சர் ஆவதற்காகவும் அவர் பொதுச் செயலாளர் ஆவதற்காகவும் உழைத்தவர்களையும் இணைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கைகள் எல்லாம் தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்று தெரிவித்தார். அன்னைக்கு அவர் சொன்னபடி நாங்கெல்லாம் பிரிந்து 2 வாரம் தான் வந்தோம். இதுக்கு முன்னால் ஜார்ஜ் அணி பிரிந்த போதும் எப்படி நடந்துட்டாங்களோ, ஓபிஎஸ் பிரிந்த போதும் எப்படி நடந்தாங்க, அதே அடிப்படையில நாங்க எல்லாத்துக்குமே அந்த எல்லா பழைய பதவிகள் அப்படியே தொடர்ந்து சொல்லி இதுன்னு சொன்னதுக்கு நாங்க இல்லை சார். குறிப்பாக கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன் உள்ளிட்டோரை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக கூறிய எஸ்பி வேலுமணி, தொடர் தோல்விக்கான காரணம் குறித்தும் உரிய ஆய்வு நடத்த வலியுறுத்தினோம். அதிலும் இபிஎஸ் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், மாறாக 200க்கும் மேற்பட்ட பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் தான் நீக்கப்பட்டுள்ளதாகவும் வருத்தம் தெரிவித்தார். கட்சியை பலப்படுத்துவதில் கவனம் செலுத்தாமல் நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் நீக்குவதில் கவனம் செலுத்தினால் கட்சி எப்படி வளரும் என கேள்வி எழுப்பிய வேலுமணி, அனைவரையும் அனுசரித்து உடன் வைத்துக் கொள்வதே நல்லதொரு பொதுச் செயலாளருக்கு அழகு என்றும் கூறினார். கட்சியை பலப்படுத்தும் நடைபெறல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க எப்பவே போராட்டம் பண்ணோம். எங்களுக்கு திரும்ப அந்த அறிவிப்புல எனக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லி போட்டு அறிவிச்சிருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து பேசிய நத்தம் விஸ்வநாதன், ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 134 எம்எல்ஏக்களுடன் இருந்த அதிமுக தற்போது கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆனது போல படிப்படியாக தேய்ந்து 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதாக கவலையடைந்தார். நாளுக்கு நாள் கட்சி வளர்ச்சி அடைந்துள்ளதா அல்லது தளர்ச்சி அடைந்துள்ளதா என்பதை தலைமைதான் மனசாட்சியுடன் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவும், அனைவரின் ஆலோசனைகளை கேட்காத பட்சத்தில் தலைமைக்கு எதிராக கூடிய விரைவில் தகுந்த முடிவு எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். அதுக்கு படிப்படியா இவர் பொறுப்பேற்ற வைக்கின்றால 65 ஆச்சு, அடுத்த தேர்தல் 47 ஆச்சு, அடுத்த தேர்தல் அந்த 47, 41 ஆச்சு. இனி இன்னும் வர தேர்தல் என்ன ஆகுமோ தெரியல. ஆக மொத்தத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்க மாட்டோம் என்பதில் விடாப்பிடியாக இருக்கும் வேலுமணி தரப்பை இபிஎஸ் எப்படி சமாளிக்க போகிறார்? கட்சியை வலுப்படுத்தினால் போதும் என்று எண்ணி பழைய பொறுப்புகளை வேலுமணி தரப்புக்கு வழங்குவாரா, அல்லது பதவியை பறித்ததுதான் என்று தான் எடுத்த முடிவிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருக்கிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.